இந்த பதிவு சிம்ம லக்னத்திற்கு தினப்பலன் மார்ச் 18 முதல் மார்ச் 30 வரை 13 நாட்களை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் மார்ச் 18 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், 7ஆம் வீட்டில் சந்திரன், குருனுடைய நட்சத்திரம். குரு லாபத்தில் இருக்காரு. குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருக்காரு. இருந்தாலும் கூட குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 8ஆம் வீட்டின் பலனை தருகிறார். அந்த 8ஆம் வீட்டில் தான் சுக்கிரனும் இருக்கிறார். அதனால் எதிர்பார்க்கறது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று. ஆனால் நினைச்ச காரியம் தடையாகுதே அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது, வருத்தம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும். மார்ச் 19 வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், 8லேயே சந்திரன் போகிறார். உண்மையான சந்திராஷ்டமங்கிறது 8ல் சந்திரன் போகிறது தான். சனி சந்திரன் சேர்க்கை பலன். சனி நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கு. 8ஆம் வீட்டில் கிரகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். திடீர் செலவுகள், திடீர் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ் ஆகிறது, எதிர்பார்த்த காரியத்தில் தடைகள், தோல்விகள், முயற்சி தடை. அது மட்டும் இல்லை, நமக்கு ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், 8ல் தான் சந்திரன், புதனுடைய நட்சத்திரம். ஆனால் புதன் 7ல் இருக்காரு, ராகுவோட சேர்ந்து இருக்காரு. புதனுடைய உப நட்சத்திரம் புதனாகவே இருக்கிறதுனால இன்னைக்கு எதிர்பாராத ஒரு நல்ல நட்பு சந்திப்பு, நல்ல கஸ்டமர் கிடைக்கிறது, தொழில் பலம் கூடுறது, இதெல்லாம் சாதகமாக. மார்ச் 21 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், 9ல் சந்திரன், கேதுவனுடைய நட்சத்திரம். லக்னத்தில் கேது, சுக்கிரன் நட்சத்திரம், சுக்கிரன் உப நட்சத்திரம், குருவுடைய அந்தரம். இன்றைக்கு நமக்கு நினைத்த காரியங்கள், எண்ணிய சிந்தனைகள் பலப்படும், சக்சஸ் ஆகும், வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சரியான பாதையில் போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 8ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறனால எதிர்பாராத நன்மைகள் தான் நடக்கும், தீமைகள் இல்லை. லட்சுமி யோகம்னு எடுத்துக்கலாம். பொருள் வரவுக்கு சாதகமாக இருக்கும். மார்ச் 23 திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், இரவு 8:49 வரைக்கும். சூரியன் சனி 2 பேர் 8ல் இருக்காங்க. சூரியன் சனி நட்சத்திரத்திலையும் சுக்கிரன் உப நட்சத்திரத்திலையும் இருக்கு. லக்னாதிபதி 8ல் இருக்கிறது, அது சனியோட சேர்றது. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகளில், பார்ட்னர்ஸ் கிட்ட பேசுறதுல, கஸ்டமர்கிட்ட பேசுறதுல, கொடுக்கல் வாங்கல, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வம்பு வழக்குகளை சூரியன் கொடுத்துருவாரு. ஹெல்த் இஷ்யூஸ்லையும் கவனம் வேணும். மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம், இரவு 7:04 வரைக்கும் இருக்கு. 10ல் சந்திரன் பலமாக இருக்கிறார். அதனால் கூடுதல் பொறுப்பு, நல்ல தொழில் பலம், பண வருவாய், உத்தியோகத்தில் மேன்மை, நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மார்ச் 25 புதன்கிழமை மிருகசீஷ நட்சத்திரம், மாலை 5:33 வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 7ஆம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால புதிய நட்பு, புதிய பழக்க வழக்கங்கள், புதிய வியாபாரம், புதிய வழித்தடங்கள் நம்முடைய படிப்பு காரியங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். திருமண காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். உறவுகள் அனைத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் மேன்மை தரும். மார்ச் 26 வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், மாலை 4:18 வரைக்கும். ராகு புதனோட சேர்ந்து இருக்காரு. ராகுனுடைய நட்சத்திரம், கேதுனுடைய உப நட்சத்திரம். நுணுக்கமான வேலைப்பாடுகள், பிளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, கான்ட்ராக்ட் ஒர்க்கு அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான வணிகங்கள் மற்றும் இந்த சாஃப்ட்வேர் லைன் சம்மந்தப்பட்டது, வைஃபை சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். மார்ச் 27 வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், மதியம் 3:23 வரைக்கும். குருவனுடைய நட்சத்திரம், லாப குருவாக இருக்கிறார். குரு சொந்த பலத்தில் இருக்கிறனாலையும் சந்திரனுடைய தொடர்பில் இருக்கிறனாலும் மிக மிக சிறப்பை தரும். அதாவது 12ஆம் வீடு 11ஆம் வீடாக மாறுகிறது. அதனால் எதிர்பாராத சில நன்மைகள் தான் நடக்கும், ஒழிய தீமைகள் நடக்காது. மதியம் 3:23க்கு மேலே பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம்.
சனி 8ல் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். சூரியன், சனி, ராகுனுடைய தொடர்பு இருப்பதனால கொஞ்சம் பரவாயில்ல, பெருசாக பாதிக்காது. இருந்தபோதும் அசால்ட்டாக இருக்காமல் கவனமாக இருக்கணும். மார்ச் 28 சனிக்கிழமை மதியம் 2:49க்கு ஆயில்ய நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிற அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கிற, அதாவது 7ஆம் வீட்டில் இருக்கிற புதன் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். ராகுவோடையே சேர்ந்து இருக்கார். இன்றைக்கும் புது நட்பு, புது பழக்க வழக்கம், தொழில் பலம், புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஆர்டர்கள், அக்ரிமெண்ட்டு புது வகையில் சிறப்பாக நடக்கும். திருமண காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:37க்கு மக நட்சத்திரம். சிம்ம ராசியில் நம்ம லக்னத்திலே சந்திரன் போகிறாரு, கேதுனுடைய நட்சத்திரத்தில். லக்னத்திலே கேதுவும் இருக்காரு. சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் குருனுடைய அந்தரத்தில் இருக்கனால இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய அத்தனை வித விஷயங்களும் அத்தனை வித எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி அடையும். மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை பூர நட்சத்திரம் மதியம் 2:47க்கு தொடங்குகிறது. இதே பூர நட்சத்திரத்தில் தான் சந்திரன் சேர்றாரு. அப்போ சந்திரன் கேது ஏற்கனவே பூர நட்சத்திரத்தில் இருக்கிறனால சந்திரன் கேது சேர்க்கை பலனை தருகிறாரு. சுக்கிரன் கேது நட்சத்திரத்தில் 9ஆம் இடத்துல அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்காரு. இப்போ லக்னத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன். இது அகம் சார்ந்த நன்மைகளை தரும். அதாவது மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது, தீர்த்த யாத்திரை, பிரயாணங்கள், கோவில் வழிபாடு, அனுக்கிரகம், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. நல்ல பலனை தரக்கூடிய அற்புதமான அமைப்பு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது 8ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், சனி. இப்பெல்லாம் சூரியனுடைய நட்சத்திரமான நமக்கு கிருத்திகை, அது ஒன்று, உத்திரட்டாதி, இந்த 2 சூரியன் சனி நட்சத்திரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பட் இருந்தபோதும் 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகு, செவ்வாய், புதன் இவர்களெல்லாம் இந்த 8இன் பலன்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பெருசாக பாதிக்காத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பு நமக்கு சாதகமாக இருக்கிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்கிறது. உறவுகள் சார்ந்த வகை, திருமண காரியங்கள், சுப காரியங்கள் மற்றும் அனைத்து விதமான இப்போ நம்முடைய அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய மூளை உழைப்பு சார்ந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்ய வைக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.